ஆன்சி ஜாயின் மெத்தட்ல எப்படி வந்து ஜாயின்ஸ் வந்து கொண்டு வரலாம், இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏற்கனவே வந்து யூஸ் பண்ணோம். ஏற்கனவே வந்து இன்னர் ஜாயினுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒன்று யூஸ் பண்ணுமா? ஸோ ஜஸ்ட் நான் அதே கூட இது பண்ணிக்கிறேன். இது ஓகே. ஓகேங்களா? இப்போ வந்து இது என்ன பண்ணுச்சு? இன்னர் ஜாயின் வந்து மேட்சிங் ரெக்கார்டை மட்டும் எடுத்து வந்துச்சு. ஸோ இந்த மேட்சிங் ரெக்கார்டை வந்து ஆன்சி ஜாயின்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இந்த இடத்துல கமா எடுத்துருங்க. இங்க என்ன யூஸ் பண்ணணும்? ஜாயினுங்கிற வேர்டு யூஸ் பண்ணா கூட போதும். ஜாயின்னு வேர்டு யூஸ் பண்ணீங்கன்னாவே அது நேச்சுரல் ஜாயினா தான் எடுத்துக்கும். ஏங்க ஜாயின்னு போட்டோடனே ஜாயின் யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணுங்க, ஃபுல்லா கூட யூஸ் பண்ணுங்க. ஆனா இன்னர் ஜாயின் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா கோட் ரீடபிலிட்டிக்கு வெறும் ஜாயின் போட்டா ஜாவாவால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஆரக்கிள்லாம் தெரியாது. ஸோ இன்னர் ஜாயின் போடும்போது இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா மோஸ்ட்லி நாங்க இது யூஸ் பண்ண மாட்டோம். இந்த நான் ஆன்சி மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஏன்னா இதை கம்பேர் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் ஃபிளெக்சிபிலிட்டியா இருக்கும். இதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால ஓகேங்களா? இங்க வந்து என்ன யூஸ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன் யூஸ் பண்ணும். ஓகேங்களா? ஆன் இவ்வளவுதான்ப்பா. இதுக்கு இவ்வளவுதான் சேஞ்சஸ். சேம் ரெக்கார்டு 106 ரெக்கார்டு வருது பாருங்க, சேம் தான் வரும், ஒன்றும் பெருசு இல்லை. ஆன் யூஸ் பண்ணும். சரி, இப்போ நான் இங்க ஏதாவது வேர் கண்டிஷன்ல ஃபில்டர் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நேமோ இல்ல வந்து வேற நான் ஏதாவது ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஸ்டீவன் இருக்கிற ரெக்கார்டு மட்டும் வேணும் அப்படின்னா வேர், இங்க வேர்னு யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு சிங்கிள் கோட்ல ஸ்டீவன். ஓகேங்களா? பாருங்க, ஸ்டீவனோட ரெக்கார்ட் மட்டும் இப்படி யூஸ் பண்ணும். ஸோ இங்க ஆன் யூஸ் பண்ணால அடுத்தடுத்து இங்க ஆனா யூஸ் பண்ண இதை எப்படி யூஸ் பண்ணுவோம்? அண்ட் யூஸ் பண்ணி பண்ணணும். ஸோ அவ்வளவுதான் ரெண்டு வித்தியாசம். ஓகே, இப்படி யூஸ் பண்ணும். ஓகேங்களா? சேம் ரெக்கார்டு கொண்டு வருதுங்களா? ஸோ இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஓகே, ஏன்னா வேர் கண்டிஷன்ல தான், வேர் வந்து மோர் தென் ஒன் வேர் கண்டிஷன் போடும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? அண்ட் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்றேன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்துக்குமா? சரி, ஓகே. நம்ம வந்து அடுத்து லெஃப்ட் ஜாயின் பார்க்கலாம். லெஃப்ட் ஜாயின் வந்து இதுக்கு வந்து பிளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோமா? நம்ம ஏற்கனவே ஸோ 107 ரெக்கார்ட்ஸ் வருது. இப்போ இங்க வந்து என்ன யூஸ் பண்ணுன்னா லெஃப்ட் ஜாயினுக்கு பிளஸ் சிம்பிள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் இல்லைன்னா லெஃப்ட் ஜாயின்ற வேர்டே யூஸ் பண்ணணும். ரெண்டுமே ஒரே டேட் தான் வரும். இப்படி லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ணலாம், லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா 107 ரெக்கார்ட்ஸ் வரும். ரைட்டுக்கு என்ன பண்ணுவோம்? பிளஸ் சிம்பிளை ரைட் சைடில் கொண்டு வருவோம். இங்க வந்து ரைட் அவுட்டர் ஜாயின். இவ்வளவுதான். ஓகேங்களா? 122 ரெக்கார்ட்ஸ் வருது. ஏன் வருது? டிபார்ட்மெண்ட் டேபிள்ல டூப்ளிகேட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஐடி நிறைய இருக்கு. எம்ப்ளாயிஸ் டேபிள்ல தான் டேட்டா அதிகம், டிபார்ட்மெண்ட் டேபிள்ல டேட்டா கம்மி. ஆனா அங்க இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட் ஐடியும் நம்ம வந்து எம்ப்ளாயிஸ் டேபிள்ல யூஸ் பண்ணல அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து ஒரு 100ன்னு ஒரு ஐடி எடுத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஐடி, எம்ப்ளாயிஸ் டேபிள்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 இருக்கும், 10 15, ஒரு இதுல 30 இருக்கும். ஒரே ஐடி, சேம் ஐடியில வந்து ஒரே டிபார்ட்மெண்ட்ல அதிகமா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகே, ஓகேங்களா? சேம் தான் இங்கேயும் நீங்க அண்டு கண்டிஷன் வேர் கண்டிஷன்லாம் அங்க எப்படி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி தான். ஸோ அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் இங்க ஒன்று கொடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஏதாவது ஒரு நல் டேட்டா வேணும்னா ஈஸ் நல்னு கொடுக்கணும். ஸோ இங்க என்ன கொடுக்கணும்? இங்க கொடுத்தா வேர்ல கொடுத்து ஃபர்ஸ்ட் நேம்
ஃபர்ஸ்ட் நேம்ல நல்லே இருக்காது. சரி ஓகே. ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் சம்திங் வாட் எவர் இட் இஸ் குடுக்குறீங்களோ அது கொடுத்து ஈஸ் நல். ஸோ எல்லாமே நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கணும் இன்னைக்கு. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது வந்து செல்ஃப் ஜாயின் ஏற்கனவே பார்த்துட்டோம். செல்ஃப் ஜாயின்க்கு வந்து செல்ஃப் ஜாயின்லாம் எழுதக்கூடாதுப்பா. செல்ஃப் ஜாயின் அப்படிதான் போடணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கெல்லாம் இந்த மெத்தட கம்பேர் பண்ணிட்டு வராதீங்க. ஓகே. அடுத்தது வந்து ஃபுல் அவுட்டர் ஜாயின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த ஃபுல் அவுட்டர் ஜாயின் வந்து இந்த மெத்தட்ல தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த ஃபுல் அவுட்டர் ஜாயின் என்ன பண்ணும்னா, மேட்சிங் அண்ட் அன்மேட்சிங் ஆஃப் போத் த டேபிள்ல இருந்து கொண்டு வரும். நீங்க ஃபுல் அவுட்டர் ஜாயின் உடனே 2 பக்கமும் பிளஸ் போட்டா 2 சைட்லயும் இருக்கிற அன்மேட்சிங் ரெக்கார்டு வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் வராது. ஓகேங்களா? எரர் தான் வரும். ஓகே பாருங்க. ஸோ அதெல்லாம் இப்படிலாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் ராங் மெத்தட். ஓகே. ஸோ அதை யூஸ் பண்ணா ஓகே. அதை யூஸ் பண்ணா நீங்க ஃபுல் அவுட்டர் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கெல்லாம் வந்து நான் ஆன்சி மெத்தட் இல்ல. ஃபுல் ஜாயின், ஃபுல் அவுட்டர் ஜாயின் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஒரு ரெக்கார்ட் சேர்ந்திருக்கும். முன்ன வந்து 122 வந்துச்சு, அந்த 123 வந்துச்சு. ஸோ போத் த டேபிள்ல இருக்கிற அன்மேட்சிங் ரெக்கார்டு வந்து இங்க வந்து டிஸ்ப்ளே பண்ணும். அதுக்கு தான் வந்து இட் டிஸ்ப்ளே த மேட்சிங் அண்ட் அன்மேட்சிங் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறத உங்க இன்டர்ல சொல்லணும் தெளிவா. காட்டுறேன் பாருங்க. ஸோ ரெக்கார்ட் நிறைய இருக்கனால ஃபைண்ட் பண்ண முடியல. ஒரு டேபிள்ல டிபார்ட்மெண்ட் நேம் இருக்காது, ஒரு டேபிள்ல இருக்காது. ஓகேங்களா? ஃபுல் அவுட்டர் ஜாயின். நெக்ஸ்ட் வந்து கிராஸ் ஜாயின் ஆர் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்ம பார்த்திருப்போம். இங்க மேட்சிங் அண்ட் அன்மேட்சிங் ஆஃப் போத் த டேபிள். ஓகே. இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து இது வந்து என்ன ஆகும்னா மல்டிபிள் பண்ணிரும். அதாவது ஃபர்ஸ்ட் டேபிள்ல எத்தனை ரோ இருக்கோ செகண்ட் டேபிள்ல எத்தனை ரோ இருக்கோ அது கூட மல்டிபிள் பண்ணிரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுல 10 இருக்கு, அதுல 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 5 10s ஆர் 50. ஸோ அப்படி வந்து மல்டிபிள் பண்ணி வந்து டேட்டா வந்து ரிட்ரைவ் பண்ணிட்டு வரும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அது ஒண்ணுமே இல்லப்பா. ஜஸ்ட் நான் இதையே காப்பி பண்றேன். இது காப்பி கூட வேணாம். இதுல ஜஸ்ட் மாடிஃபை மட்டும் பண்ற பாருங்க. ஸோ அது வந்து எப்ப யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த வேர் கண்டிஷனை ரிமூவ் பண்ணிடணும். வேற நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். ஜஸ்ட் வேர் கண்டிஷன் ரிமூவ் பண்ணிட்டு ரன் பண்ணுங்க. எத்தனை ரோ வருது பாருங்க. 500 வருதுங்களா? இது 500 இல்ல. இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஜஸ்ட் இங்க ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ இந்த சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா தான் ஆக்சுவல் ரோஸ் தெரியும். பாருங்க. ஆக்சுவலா எத்தனை ரோ வருது? 2889 வருதுங்களா? ஸோ இத்தனை ரோ வருது. அதாவது 107 இன்ட்டு 28 ரோஸ்ன்னு நினைக்கிறேன். மல்டிபிள் ஆயிடும். ஓகே. ஸோ இன்டர்வியூல கேட்டாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இது வந்து எப்ப யூஸ் பண்ணுவாங்கன்னா ஓப்பன் ஆஃபர் கொடுப்பாங்க. எது எடுத்தீங்கனாலும் ஒரு அமேசான்ல ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓப்பன் ஆஃபர் ஃபிளாட் 5% டிஸ்கவுண்ட் எது எடுத்தீங்கனாலும். ஸோ அப்போ வந்து எல்லா காலமுக்கும் அந்த 5%ன்றது அப்ளிகபிள் ஆகும். அப்போ வந்து இந்த பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கிராஸ் ஜாயின் ஆர் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி மல்டிபிள் பண்ணிடுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இது மேப்லாம் பண்ணாது. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம். நேச்சுரல் ஜாயின் யூஸ் பண்ணும்போது மேப் பண்ணிக்கும் அப்படின்னு சொன்னோம். நேச்சுரல் ஜாயின்ற கீவேர்டில் தான் மேப் பண்ணும். அதே மாதிரி எந்தெந்த இதுக்கு ஆன்சி ஜாயின் யூஸ் பண்ண முடியுமோ அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். எதுக்கெல்லாம் நான் ஆன்சி ஜாயின் யூஸ் பண்ண முடியுமோ அதுக்கெல்லாம் நான் ஆன்சி ஜாயின் தான் யூஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் டைப்பை வந்து ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தான் கிளாஸிஃபை பண்றாங்க. டைப்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நேச்சுரல் ஜாயின்ற ஒரு டைப்பே இல்லை. நீங்க வேணா கூகுளில் இது பண்ணி பாருங்க. இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சொல்றது அவ்வளவுதான்.
ஸோ இது ஒரு டைப்பா இங்க வந்து நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ.